கருப்பு நிறத்துல உருண்டையா வரி வரியா இருக்கிற இதை நீங்க பார்த்திருக்கீங்களா? இது விதையோ அல்லது ஒரு பொருளோ கிடையாது. உருண்டு இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரினம். பாத்தீங்களா? இது வரைக்கும் காடை முட்டை மாதிரி உருண்டு போய் கிடந்தது மெதுவா வெளியே வருது பாருங்க. நம்ம ஊர் காடுகள்ல காணப்படுற மரவட்டை வகைகள்ல இதுவும் ஒண்ணு. கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள உயிரினம். அதான் யாராவது தொட்டுட்டாலே வெக்கப்பட்டு சுருட்டிக்கிறோம் உடம்ப. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. சுருண்டு கிடந்தது அப்படியே மெல்ல மெல்ல என்னோட கையில நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. இயற்கையில ஒவ்வொரு உயிரினமும் அழகானவை மற்றும் அற்புதமானவை தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. என்னடா பாக்குறதுக்கே இவ்வளவு வித்தியாசமா இருக்கே, இதை போய் அழகா இருக்குன்னு சொல்றேனேன்னு பாக்குறீங்களா? ஒரு உயிரினத்தை நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் அந்த உயிரினத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய தகவல்களும் தான் அந்த உயிரினத்தின் மேல நமக்கு காதல் வருதா அல்லது பயம் வருதான்றத முடிவு செய்யக்கூடியது. இந்த உயிரினங்களை அதிகமா நம்ம ஊர்கள்ல உள்ள காடுகள்லையும் மலைகள்லையும் நம்ம பார்க்க முடியும். மரங்கள்ல இருந்து விழுகக்கூடிய காய்ந்த கட்டைகள் மற்றும் இலைகளை தான் சாப்பிடும். பிறகு அதை கழிவா வெளியேற்றி மண்ணுக்கு உரமாக்குற புனிதமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. காடுகள் உருவாகிறதுக்கு இந்த உயிரினங்கள் ஒரு முக்கியமான பங்கு வகித்துட்டு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சாலையை கடக்கிறதுக்காக மெல்ல ஊர்ந்து போய்கிட்டு இருந்தது. மற்ற வண்டிகள் எதுலையாவது அடிபற்ற கூடாதுன்றதுக்காக அதை அப்படியே அரவணைச்சு தூக்கி பக்கத்துல கொண்டு போய் சாலையை கடந்து விட்டுட்டு வந்துட்டேன். அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். மற்ற உயிரினங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பா இருந்துக்கிறதுக்காக இது ஒரு தரமான யுக்தியை பயன்படுத்தும். ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டா உடம்ப பந்து மாதிரி சுருட்டிக்கிடும். இதோட வெளிப்புற தோல் நல்லா கடினமா இருக்கிறதுனால மற்ற உயிரினங்கள் இதுங்களை எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கவசமா பயன்படுது. இதுங்க மனிதர்களை கடிக்கவே கடிக்காது. மனிதர்களுக்கு இதுங்கனால எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. உயிரினங்கள்லயே வித்தியாசமான உயிரினங்களை எல்லாம் நம்ம ஊர் மலைப்பகுதிகளில் தான் பார்க்க முடியுது.